கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் துயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் நான் நடந்து வந்த பாதைகள் கரடுமேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நான் நடந்து வந்த பாதைகள் கரடுமேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். நடக்க முடியல இயேசுவே, நடக்க முடியல, தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. வாசப்படியில் நிற்கிறார் ஆண்டவர். உன் இதய வாசப்படியில் நிற்கிறாரு. உன் கதவை தட்டுறாரு. இடம் இருக்கா? உன் உள்ளத்தில் இடம் இருக்கா என் மகனே, என் மகளே? உன் உள்ளத்தில் இடம் இருக்கா? உன் வீட்டில் எனக்கு இடம் தருவியா? சக்கையை பார்த்து கேட்குறாரு. இன்று நான் உன் வீட்டில் போஜனம் பண்ணுவேன், இறங்கி வா, சீக்கிரமாக இறங்கி வா. இன்று நான் உன் இல்லத்தில் போஜனம் பண்ணுற நாள். உன் இல்லத்தில் எனக்கு அழைப்பு இருக்கா? வாசப்படியில் நின்றுட்டு கேட்கிறாரு. ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே, இதோ என் உள்ளத்தில் நீர் ஒவ்வொரு நாளும் வர வேண்டும் உன்னுடைய வார்த்தையின் வழியாக. இதோ இன்று நீ உன்னுடைய உள்ளத்தில் ஒரு அமைதியை காண்பாய் என்ற வாக்குத்தத்தம் தந்தீரே. உன் குறையெல்லாம் போக்கிட இதோ உன்னுடைய இல்லத்தில் அவர் நுழைய இருக்கிறார். இடமிண்டா, இடம் கொடுப்பாயா? உள்ளத்தின் கதவை தட்டுகிறேன், மகனே, மகளே, நீ வருவாயோ? உள்ளத்தின் கதவை தட்டுகிறேன், மகனே, மகளே, நீ வருவாயோ? என் குரலை கேட்டு திறவாயோ? இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவர் உன் வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்படுறாரு, உன் இல்லத்தில் உன் உள்ளத்தில் வரணும்னு ஆசைப்படுறாரு. எத்தனை பேர் தூங்கிக்கிட்டு மல்லாந்து படுத்துக்கிட்டு நான் தூங்குறேன், சோம்பலாக இருக்குது, அசதியாக இருக்குது, நான் தூங்குறேன் என்று நினைத்து கொண்டு படுத்திருப்பவர்கள் எத்தனை பேர்? இந்த காலை வேளையில் ஆண்டவர் சமூகத்தில் உண்மையோடும் நேர்மையோடும் மனசாட்சியோடும் அவர் சமூகத்தில் உட்கார்ந்து நன்றி சொல்கிறவங்க எத்தனை பேர்? எத்தனை பேர் உண்மையாக இருக்கிறாங்க? இல்லையே. இன்னைக்கு ஆவியானவர் நம்மை தொட்டு பேசுகிறார். நான் உங்களோடு ஒரு உடன்படிக்கை செய்து விடுவேன். எப்படிப்பட்ட உடன்படிக்கை? சண்டை போடுற உடன்படிக்கை அல்ல, நல்லுறவு உடன்படிக்கை. நல்லுறவு உடன்படிக்கை செய்ய போகிறார் இன்று உங்களோடு. அல்லேலூயா. அந்த நல்லுறவு உடன்படிக்கை உங்களோடு என்றென்றும் நிலைத்திருக்கும்படி செய்வார். அந்த உறவு, அந்த நல்லுறவு, நற்செய்தி தம்பதியர் என்ற உறவு, நண்பர்கள் என்ற உறவு, சகோதர சகோதரிகள் என்ற உறவு, பிள்ளைகள் அப்பா பிள்ளைகள் என்ற உறவு, மணவாளன் மணவாட்டி என்ற உறவு, இந்த உறவு ஆண்டவர் என்ன செய்கிறாரு? உடன்படிக்கையாக மாற்றுகிறார். அல்லேலூயா. உடன்படிக்கை, நல்லுறவு உடன்படிக்கை என்று சொன்னால் ஒரு அக்ரிமெண்ட் பிட்வீன் யூ அண்ட் மீ. நல்லுறவு உடன்படிக்கை. இன்னைக்கு பல வேதனையில் இருக்கலாம். நான் ஆழ்பலத்தால் ஆள பார்த்தேன், ஆள முடியலை. என் பணபலத்தால் படைக்க பார்த்தேன், படைக்க முடியலை. என் சொல்பலத்தால் சாதிக்க பார்த்தேன், ஒன்றும் முடியலை.
என் வாய்பலத்தால் வாழ பார்த்தேன், வாழ முடியல, நடக்க முடியல. இயேசுவே, நடக்க முடியல. தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. பாவத்தை எல்லாம் விட்டுவிட, பரிசுத்தமாய் வாழ்ந்திட இடம் இருக்கா மகனே? உன் வீட்டுக்கு வரப்போறாரு இன்னைக்கு. ஆண்டவர் வீட்டுக்கு வந்து கதவு தட்ட போறாரு. தட்டி கொண்டிருக்கிறார். என் மகனே, மகளே, இடமுண்டோ? இடமுண்டோ மகனே? இடமுண்டோ? இனி நான் என்ன செய்வதென்று என்னோடு பேசிவிடும் இயேசு தேவா. இனி நான் என்ன செய்வதென்று என்னோடு பேசிவிடும் இயேசு தேவா. இனி நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நடக்க முடியலப்பா. சுயபலத்தால் ஓடி பார்த்தா ஓட முடியலப்பா. என் மனபலத்தால் நடந்து பார்த்தா நடக்க முடியலப்பா. என் தோல் பலத்தால் சுமந்து பார்த்த சுமக்க முடியலப்பா. நடக்க முடியலப்பா. இயேசுவே, எனக்கு என்று யாருமே இல்லை. இயேசுவே, எனக்கு என்று யாருமே இல்லை. உம்மை நம்பியே நானும் வாழ்கிறேன். உம்மை தேடியே ஓடி வருகிறேன். பாரும் இயேசுவே, என்ன பாரும் இயேசுவே. கைய பிடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே. கவலை என்னில் பெருகும் போது கலங்கி போகின்றேன். வெளியில் சொல்ல முடியாமல் எனக்குள் அழுகிறேன். கவலை என்னில் பெருகும் போது கலங்கி போகின்றேன். வெளியில் சொல்ல முடியாமல் எனக்குள் அழுகிறேன். யாரும் இல்லை தேற்றிட, யாரும் இல்லை உதவிட. பாரு இயேசுவே, என்ன பாரு இயேசுவே. நான் அவர்களுடன் நல்லொரு உடன்படிக்கை செய்து கொள்வேன். அது அவர்களுடன் என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று ஆண்டவர் நம்மளோடு பேசுகிறார். என் தூயகத்தை அவர்கள் நடுவே என்றென்றும் நிலைக்க செய்வார். அவருடைய தூயகம் பரிசுத்த தூயகம், பரிசுத்த பலிபீடம், இறைவார்த்தையின் பலிபீடம். அதிகாலையில் ஆவியானவரே, எனக்கு இன்னைக்கு என்ன மன்னா கொடுங்க. நடக்க முடியல, பேச முடியல, சொல்ல முடியல. எப்படி சொல்லுவேன், என்ன சொல்லுவேன், எப்படி செய்வேன், ஒன்றுமே தெரியலப்பா. என் கையை பிடிச்சிக்குங்கப்பா. என் கையை பிடிச்சிட்டு என்ன நடக்குங்கப்பா. நீங்கள் நடத்துங்கப்பா. என்னால் நடக்க முடியலப்பான்னு சொல்லி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நம்முடைய உள்ளங்களை ஊடுருவி பார்க்கிறார். இடமுண்டோ மகனே, எனக்கு ஒரு இடம் இருக்கான்னு கேட்கிறாரு. அவருடைய விட்டுட்டு நீ விலகி செல்லணும்னு பார்க்கறியே. அவருடைய சமூகத்தில் உண்மையா இருக்க மனசில்லையே. அவருடைய சமூகத்தில் எந்த நிலையில் இருக்கிறேன்னு யோசனை பண்ணி பார்த்தியா? உலகம் என்னை வெறுக்கும் போது உடைந்து போகிறேன். நம்பும் மனிதர் விலகும் போது நெஞ்சு வலிக்குதே. உலகம் என்னை வெறுக்கும் போது உடைந்து போகின்றேன். நம்பும் மனிதர் விலகும் போது நெஞ்சம் வலிக்குதே. யாரும் இல்லை இயேசுவே, யாரும் இல்லை தேற்றிட, யாரும் இல்லை உதவிட. பாரும் இயேசுவே, என்ன பாரு இயேசுவே. நடக்க முடியலப்பா, என்னால் நடக்க முடியாதப்பா. நான் உங்கள் கையை பிடிச்சா ஒருவேளை விட்டுருவேன்ப்பா, நீங்கள் பிடிச்சிக்கப்பா. பாருங்க சொல்கிறாரு, இதுவரை உன்னை நடத்தின தேவன் இனியும் நடத்தி செல்வார்.
ஆமென். அல்லேலூயா. இதுவரை உன்னை நடத்தின தேவன் இனியும் நடத்தி செல்வார் என்ற வாக்கு தத்துவம். அல்லேலூயா. 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 ஆண்டவர்கிட்ட கேளுங்க, உண்மை எல்லாமே எனக்கு வேறு யார் இருக்கிறாப்பா? உண்மை எல்லாமே எனக்கு வேறு யார் இருக்கிறாப்பா? உண்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? என் ஏசையா. அல்லேலூயா. என் ஏசையா. அல்லேலூயா. என் ஏசையா. அல்லேலூயா. என் ஏசையா. அல்லேலூயா. இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே, எவ்வேளையும் ஐயா நீர்தானே, எவ்வேளையும் ஐயா நீர்தானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? ஆண்டவரே, என் ஜெபத்தை கேளுங்க மாட்டீங்களா? என் விண்ணப்பத்தை கேட்க மாட்டீங்களா? எனக்கு யாருப்பா இருக்கிறா? நீங்கள் மட்டும்தான் ஆண்டவர். நீங்கள் போதும் அப்பா. நீர் போதும் என் வாழ்வில். நீங்கள் போதும் அப்பா. வேறு யாரும் எனக்கு விடுதலை தர முடியாது. வேறு யாரும் எனக்கு நிம்மதியை தர முடியாது. இன்று நீர் சொன்னீர் அப்பா, உன் இதயத்தில் ஒரு அமைதியை காண்பாய். ஆமென். ஆமென். உன் இதயத்தில் ஒரு அமைதி இன்று காண்பாய். கவலையோடு இருக்கிறாயா? வேதனையோடு வந்திருக்கிறாயா? என் மகனே, என் மகளே, என் சகோதரனே, சகோதரியே, என் பலவீன நேரங்களில் கர்த்தரின் பலனானீரே. அல்லேலூயா. அல்லேலூயா. ஷகர பரத மனுஷ்யா. என் பலவீன நேரங்களில் கர்த்தரின் பலனானீரே. சப்பா. அல்லேலூயா. ஷம்பரத. என் சோதனை நேரங்களில் கர்த்தரின் ஜெயமானீரே. ஹல்லேலூயா. 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 ஹல்லே 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 ஹல்லேலூயா. ஹல்லே ஹல்லே ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லே ஹல்லே ஹல்லேலூயா. 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 ஹல்லே ஹல்லே ஹல்லேலூ ஹல்லேலூ ஹல்லே ஹல்லேலூயா. ஹா 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 ஹா. ஹல்லேலூயா. ஹா 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 ஹல்லேலூயா. ஹா 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 ஹல்லேலூயா. ஹா ஹா ஹா. ஆமென். அதிகாலை நேரம் நம்மை தட்டி தழுத்தி எழுப்பி ஆனந்த மழையில் நனைத்து நனைத்து நன்றி சொல்ல வைக்கிறார். அல்லேலூயா. நன்றி சொல்லு. இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா? இயேசுவுக்கு நன்றி சொன்னாயான்னு கேட்கிறார். ராஜா, நீ செய்த நன்மைகள் அப்பா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர். எப்படி நன்றி சொல்லுவேன்? நடக்க முடியலேன்னு நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக இவ்வளவு ஆறுதல் வார்த்தைகள் ஆண்டவரே. நடக்க முடியலப்பான்னு நான் சொன்ன போதெல்லாம் எனக்காக நீ ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம்
எவ்வளவு இன்பமானது, ஆறுதலின் தெய்வமே. எசேக்கியேல் 37 27 28 27ஆம் வசனத்தை சப்தமாய் உரத்த குரலில் வாசிக்க கேட்போமா? எசேக்கியேல் 37 27. ஆமென். என் உறைவிடம் அவர்கள் நடுவே இருக்கும். நான் அவர்களுக்கு கடவுளாய் இருப்பேன். அவர்கள் எனக்கு மக்களாய் இருப்பர். என் உறைவிடம் அவர்கள் நடுவே இருக்கும். நான் அவர்களுக்கு கடவுளாய் இருப்பேன். அவர்கள் எனக்கு மக்களாய் இருப்பர். ஆமென், ஆமென். இதுதாங்க நல்லுறவு உடன்படிக்கை. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதாங்க நல்லுறவு உடன்படிக்கை. என்ன சொல்றாரு பாருங்க, என் உறைவிடம் அவர்கள் நடுவே இருக்கு. என் மனசு எல்லாம் உங்கள்கிட்ட தான். ஆமென், ஆமென், ஆமென். நான் எங்க இருந்தாலும் சரி, என் உள்ளம் முழுவதும் உண்மையிலேயே தான் அக்கறை இருக்கு. எனக்கு அக்கறை உன் மேலே மட்டும்தான் எனக்கு அக்கறை. இன்னைக்கு ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து சொல்றார், என் உறைவிடம் உங்கள் நடுவே இருக்கும். நான் அவர்களுக்கு கடவுளாய் இருப்பேன். அவர்கள் எனக்கு மக்கள். அவ்வளவுதான். நான் அவர்கள் கடவுள், அவர்கள் எனக்கு மக்களாய் இருப்பேன். ஒவ்வொரு நாள் அவருடைய சமத்தில், அப்பா முடியலன்னு சொல்றியா பா, என் இதயம் வேதனையோடு இருக்கப்பா, என் இதயம் யாருக்குப்பா தெரியும், யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே என்று வேதனையோடு இருக்கிறாய். நெஞ்சின் நோவுகள் அவை மிஞ்சும் பாரங்கள், நெஞ்சின் நோவுகள் அவை மிஞ்சும் பாரங்கள், தஞ்சம் இன்றியே நெஞ்சம் ஏங்குதே. என் இதயம் இயேசுவுக்கு தெரியும், என் வேதனை இயேசுவுக்கு புரியும். என் தனிமை என் சோர்வுகள் இயேசு என்னை தேற்றுவார், இயேசு என்னை தேற்றுவார். என் இதயம் யாருக்கு தெரியும், என் இதயம் இயேசுவுக்கு தெரியும். என் வேதனை யாருக்கு புரியும், என் வேதனை இயேசுவுக்கு தெரியும். என் வேதனை இயேசுவுக்கே தெரியும். அவருக்கு தெரியும், அவருக்கு புரியும். அவர் மாற்றுவார், அவர் செய்வார். சொன்னதை செய்பவர், வாக்கு மாறாதவர். நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன் என்று சொன்னவர். திக்கற்றிருந்தாயா, இதோ என்னை கரம் பிடித்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. என் மேல் உம்முடைய கண்களை வைத்து இந்த ஆலோசனைக்கு தந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரேன்னு சொல்லு, வாயை திறந்து சொல்லு. ஆண்டவர்கிட்ட நன்றி ஆண்டவரேன்னு சொல்லு. நன்றி ஆண்டவரே, வாயை திறந்து சொல்வாயா? திக்கற்று இருந்தேன், கரம் பிடித்தீர் எனக்கு. நன்றி அப்பா. என் மேல் உன் கண்கள் வைத்து ஆலோசனைக்கு தந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. பேதையாய் நான் அலைந்து திரிந்தேன், என்னை பார்த்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன். நானே உம்மை அறியவில்லை, என்னை தேடி வந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. என் பலவீனத்தில், என் நோய்களில், என் கஷ்டத்தில், என் நஷ்டத்தில், என் மத்தியில், என் உள்ளத்தில், என் குறைகளில் இறங்கி வந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நான் அவர்களுடன் நல்லொரு உடன்படிக்கை செய்து கொள்வேன், அது அவர்களுடன் என்றென்றும் நிலைத்திருக்கும், என்றென்றும் நிலைத்திருக்கும். என் அன்பு ஒரு நாளும் குறைவுபடாது, என் அன்பு ஒரு நாளும் குறைவுபடாது. ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கின்றேன் அருமை தேவ ஜனமே. என் அன்பு ஒரு நாளும் குறைவுபடாது, ஒரு நாளும் குறைவுபடாது. பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாதே.
பயப்படாதே, அஞ்சாதே, திகையாதே. வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியா என்று எவரும் தந்தையிடம் வருவதில்லை. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். யோவான் 14:1. உள்ளம் கலங்க வேண்டாம். யோவான் 14:1 அழகாக சொல்கிறது, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுள் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். நீங்கள் என் பெயரால் கேட்பதெல்லாம் நான் செய்வேன். நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை நீங்கள் கடைபிடிப்பீர்கள். ஆண்டவரே, இந்த காலை பொழுதுக்காய் நன்றி ஆண்டவரே. யோவான் 15:11 சொல்லுகிறது, என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறுமே, இவற்றை உங்களிடம் சொன்னேன் என்ற வாக்கு தத்தத்திற்காய் நன்றி ஆண்டவரே. இதை கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். யூடியூப் வழியாக கேட்கின்ற பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.